இவர்களுடைய அரசியல பாலியல் வக்கிரமங்கள் தான் இவர்களுடைய கொள்கை. அந்த பெண்ணை பேசுவதற்கு உதயநிதிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சரோடு இணைத்து இருந்த அவர்கள் 2 பேருக்குமான பிரச்சனை, 2 பேருக்குமான பிரச்சனைய பாலியல் வக்கிரத்தோடு எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். இப்ப திரிஷாட்ட உதயநிதி செருப்புல அடி வாங்க போறாரு. இப்ப யார்கிட்ட அடி வாங்க போறாரு? சாத்தா யார்கிட்ட அடி வாங்கினாரு? பானுமதிட்ட. பேர யார்கிட்ட அடி வாங்க போறாரு? திரிஷா எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிப்பான். எடப்பாடி சொன்னார் பால்தால் குடிச்சிட்டான்னு. ஏன் பால்தால் குடிச்சாரு? ஒரு நடிகை தாரா நயன். திமுக குடும்பம், கருணாநிதிக்கு விசுவாசமான குடும்பம், அப்பாவையும் அந்த நடிகையும் ஒரே அறையில் சந்திக்க செய்கிறார்கள். இதை மகனை பார்க்க வைக்கிறார். அதனாலதான் மகன் என்ன பண்றான்? விஷம் குடிக்கிறான். தன்னுடைய அந்த புற காதலியை அப்பாவோடு சந்திக்க மக்கள் சொத்தை அப்படியே கொள்ளையடிக்கிறான். அது அந்த திமிரு தான் இந்த உதயநிதிக்கு. இந்த பக்கம் அடியாள் யாரு? பெரியசாமி ஒரு அடியாள், இந்த பக்கம் நேரு ஒரு அடியாள், 2 அடியாள். இவரு ராஜா வீட்டு கண்டுபிடி. உங்க அப்ப பாட்டை மூட்டன அத்தனை பேரும் புட்டுக்கட்டுற குடும்பத்தை சேர்ந்து வந்தாண்டா. இந்த வீட்டை பண்ணையார்கள் விளையாடாத பண்ணையார்களே இல்லையே. இந்த பயலுவா இப்போ கருணாநிதியுடைய குடும்பம் தேவதாசி குடும்பம். கருணாநிதி மதுரை போனார்னா கேரளாவில் இருந்த அழகான பாலியல் பெண்களை பாண்டியன் ஹோட்டல் அறையில் அடைச்சி வைக்கணும். இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு அப்பாவுக்கு அடைத்து வைத்த பாலியல் பெண்களை மகன் அழகிரி கடத்திட்டு போயிட்டான். இது அப்பா வைகோ யார் கூட இருக்காரு? கருணாநிதியுடைய நிழலாக இருக்காரு. அப்போ வைகோ சொன்னார் இதெல்லாம் பாண்டியனோட ரகசியம். என்ன ரகசியம்? பாண்டியனோட ரகசியம். ஒரு செய்தி வாசிப்பாளரை கடத்தி கொண்டு கற்பழித்தவன் தான் உங்க அப்பன். ஒரு பாலியல் குற்றவாளி. அவனெல்லாம் முதலமைச்சர் ஆகலாமா? அவனெல்லாம் முதலமைச்சர் ஆகிற பொழுது இவர்களெல்லாம் அப்பன் ஒரு பாலியல் குற்றவாளி, தாத்தே ஒரு பாலியல் குற்றவாளி, இந்த கட்சியை ஆரம்பித்தவன் ஒரு பாலியல் குற்றவாளி, அண்ணாதுரை பாலியல் குற்றவாளி, கருணாநிதி கனிமொழி அம்மா யாரு? நாடக நடிகர் நல்லதம்பி அடுத்தவ மனைவி. உதயநிதி என்ன சொல்கிறான்? தண்ணி தமிழ்நாட்டுக்கு கேட்டால் இவர் திரிஷா பக்கம் தண்ணியை திருப்பிடுறாருங்கிறான். அப்போ எவ்வளவு வக்கிரம் முடித்த நபர். குறைந்தபட்சம் ஒரு 10 வழக்காவது போட்டு நேரடியாக உதயநிதியை குண்டர் சட்டத்தில் அடைப்பது மட்டும்தான் இது சரியான தீர்வாகும். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் தமிழர் பாண்டியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்காரு. தஞ்சையில் போராட்டம் பண்ணி அங்கே ரொம்ப அவதூறாக கொச்சையாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதே தஞ்சாவூர் கூட்டத்தில் 1967 அண்ணா இதே போல் ஒரு கொச்சையாக பேசி இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அன்றைய முன்னணி நடிகையாக இருந்த பானுமதியோடு ஒரு NS கிருஷ்ணன் அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார். அந்த திரைப்படத்தை எடுக்கிற பொழுது கதை வசனகர்த்தா அண்ணா. அப்போது அண்ணா பானுமதியை பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிற பொழுது காலில் கிடந்தது கைக்கு வந்துருச்சு. அண்ணா அன்றைக்கு அடி வாங்கினார். எதால்? பானுமதியினுடைய செருப்பால் அடி வாங்கினார். இதை அன்றைய தமிழகமே கொண்டாடியது. நீங்கள் அண்ணா அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார். இதே இப்போ அந்த அண்ணா பேரன் உதயநிதி பேசுகிற அதே மேடை தான், அதே இடம்தான். அப்போ இவரை துண்டுச்சிட்டு எழுதி கொடுக்குறாரு. யார்? அண்ணாதுரை. பானுமதிக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை? அப்போ அது சொல்கிறாரு, அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல, அவள் ஒரு விபச்சாரி. அதான் அர்த்தம். இதுக்கு பேர் அறிஞர் அண்ணா. திமுக கழகத்தை தோற்றுவித்தவர். யார்கிட்ட அடி வாங்குறார் செருப்பால்? அன்றைய நடிகை பானுமதியால். இப்போ திரிஷாட்ட உதயநிதி செருப்பில் அடி வாங்க போகிறார். இப்போ யார்கிட்ட அடி வாங்க போகிறாரு? தாத்தா யார்கிட்ட அடி வாங்கினாரு?
பானுமதிட்ட பேரை யார்கிட்ட அடி வாங்க போறாரு? திரிஷா எங்கே பார்த்தாலும் செருப்பால் அடிப்பான். நடக்குமா நடக்காதா? அப்போ இவர்களுடைய அரசியல பாலியல் வக்கிரமங்கள் தான் இவர்களுடைய கொள்கை. நீங்க அடுத்து கருணாநிதி என்ன பண்றாருன்னா, கருணாநிதியுடைய குடும்பம் தேவதாசி குடும்பம். தேவதாசி குடும்பம் பண்ணையார்கள் கருணாநிதி வீட்டு பெண்களை கடத்தி கொண்டு போய் விடுவார்கள். அதை மீட்டெடுத்தவன் தான் அன்னைக்கு பெரியார் தொண்டனாக இருந்த பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி. இப்படி தங்கள் வீட்டு பெண்களை மீட்டு மீட்டு கொடுத்ததுனால தான் தன்னுடைய மகனுக்கு யார் பேரை வைக்கிறாரு? அழகிரி பேரை வைக்கிறார். இதுதான் வரலாறு. இந்த ஊடக விபச்சாரிகள் இதெல்லாம் சொல்ல மாட்டான். யார்? குஷ்டரோகி ஆய்த்தனார், கேரளா நம்பியுதிரி தினமலர் பாப்பான், தினகரன் கருணாநிதி சொந்த பத்திரிக்கை, மார்வாடி பத்திரிக்கை யார்? தினமணி கோயங்க பத்திரிக்கை. இதெல்லாம் சொல்லவே மாட்டான். இதுதான் வரலாறு. இந்த வரலாறை சொல்லவே மாட்டான். அப்போ அன்றைக்கு பானுமதி, இன்னைக்கு திரிஷா, 2 பேரும் செருப்பால் அடிக்கணும். அன்னைக்கு அண்ணா அடித்த பானுமதி, இன்னைக்கு உதயநிதி எங்கே பார்த்தாலும் பழைய பிந்த செருப்பால் அடிக்கணும். அந்த பெண்ணை பேசுவதற்கு உதயநிதிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சரோடு இணைத்து இருந்த அவர்கள் 2 பேருக்குமான பிரச்சனை. 2 பேருக்குமான பிரச்சனைய பாலியல் வக்கிரத்தோடு பேசுகிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட உதயநிதியை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். இப்போ இன்னைக்கு திமுக வழக்கறிஞர் குழு பூரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அட்டென்ஷன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னவா இருக்கு? அட்டென்ஷன் நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம், பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் சொத்தை கொள்ளையடித்த பணம் இருக்கு. செந்தில் பாலாஜி மக்கள் சொத்தை பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சான். அவனை திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி காப்பாத்து. கரூர்ல நடு இடத்துல தூக்கு போட்டிருக்கணும். சட்டம் அண்ணன் தம்பி 2 பேரையும் மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சவனை நடு இடத்தில் 2 பேரை தூக்கில் போட்டிருக்கணும். அது போடலை. உச்சநீதிமன்றம் அவனை காப்பாற்றுகிறது. இப்போ ஒரு முதலமைச்சரையும் ஒரு நடிகையும் இணைத்து பேசிய இந்த உதயநிதி எடப்பாடி சொன்னார், பால்தால் குடிச்சிட்டான்னு. ஏன் பால்தால் குடிச்சாரு? ஒரு நடிகை தாரா நயனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் இந்த இளைஞன். இதை நான் சொல்லலை. யார் சொன்னார்? எடப்பாடி சொன்னார். அப்போ இந்த இளைஞனை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும். நாளைக்கு எதிர்கால முதலமைச்சர், இந்த எதிர்கால முதலமைச்சர் மனைவியை விட்டு போட்டு ஒரு நடிகையோடு குடும்பம் நடத்துனா எவனும் ஓடு போட மாட்டான். இதற்காக திமுக குடும்பம், கருணாநிதிக்கு விசுவாசமான குடும்பம், அப்பாவையும் அந்த நடிகையும் ஒரே அறையில் சந்திக்க செய்கிறார்கள். இதை மகனை பார்க்க வைக்கிறாங்க. அதனால தான் மகன் என்ன பண்ணுறான்? விஷம் குடிக்கிறான். தன்னுடைய அந்த புற காதலியை அப்பாவோடு சந்திக்க, அப்பாவோடு தனி அறையில் பார்த்துட்டேன்னு யார் விஷம் குடிக்கிறா? உதயநிதி. இதுதான் எடப்பாடி சொன்னார். ஏண்டா பால்டால் குடிக்கிறவனெல்லாம் என்னைக்கு அரசியல் பண்ணலாமா? அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள் மூட பாருங்க. இது போன்ற அசிங்கம் பிடித்த பாலியல் குற்றவாளிகளைத்தான் எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கிறான். 1 கோடி பேர் ஓட்டு போடுறான். அப்போ ஒரு பாலியல் குற்றவாளி, தாத்தே ஒரு பாலியல் குற்றவாளி, இந்த கட்சியை ஆரம்பித்தவன் ஒரு பாலியல் குற்றவாளி, அண்ணாதுரை பாலியல் குற்றவாளி, கருணாநிதி கனிமொழி அம்மா யார்? நாடக நடிகர் நல்லதம்பி அடுத்தவ மனைவி. அந்த அம்மா கருணாநிதிக்கு கனிமொழியை குழந்தை பெற்றுவிட்டு கோச ஆஸ்பத்திரியில் கருணாநிதிக்கு நான் பெற்றுட்டேன், வேறொரு கணவன் இருக்கிற பொழுது அடுத்தவருடைய மனைவியை வள்ளுவன் சொல்கிறான், பிறர் மனை நோக்கா பேராண்மை. அடுத்த மனைவியை பார்க்காதீங்களா, அதுதான்டா உனக்கான ஆணுக்கான பேராண்மைன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் கருணாநிதி பல குடும்பத்தை கெடுத்திருக்கு. எஸ்எஸ்ஆருடைய மனைவி விஜயகுமாரி எஸ்எஸ்ஆர் பிரிவதற்கு காரணம் கருணாநிதி தான். கடைசி வரை மரணமடைகிற வரை நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருந்தான் கருணாநிதி. யாரோடு? எஸ்எஸ்ஆரோடு. இப்படி எங்கே தோண்டினாலும் நீங்கள் வைகோ 94 கட்சி ஆரம்பித்து வைகோவுக்கு திமுகவுக்கு சண்டை. வைகோ சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் சொல்லலை, பாண்டியன் ஓட்ட ரகசியத்தை வெளியிடுவேன். கருணாநிதி மதுரை போனார்னா கேரளாவோடு இருந்த அழகான பாலியல் பெண்களை பாண்டியன் ஹோட்டல் அறையில் அடைச்சி வைக்கணும். இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு அப்பாவுக்கு அடைத்து வைத்த பாலியல் பெண்களை மகன் அழகிரி கடத்திட்டு போயிட்டான்.
இது அப்போ வைகோ யார் கூட இருக்காரு? கருணாநிதியுடைய நிழலாக இருக்கார். அப்போது வைகோ சொன்னார் இதெல்லாம் பாண்டியனோட்ட ரகசியம். என்ன ரகசியம்? பாண்டியனோட ரகசியம் இவர் அடைச்சி வச்ச பாலியல் கேரளா அழகான பெண்களை அப்பனுக்கு அடைச்சி வச்சதை மகன் கடத்திட்டு போயிட்டான். இதுதான் பாலியல் இது பாண்டியனோட ரகசியம். வைகோ சொன்னது, இது எடப்பாடி சொன்னது. இவர்களை சுற்றிய பல பாலியல் சர்ச்சைகள். இந்த உதயநிதி அவருடைய நண்பர்கள் எல்லாம் டவுசர் பாய்ஸ், சோமா செட் எங்கே இருக்குது? எம்ஆர்சி நகரில் உயர்வு மேட்டுக்குடியினர் குடியிருக்கக்கூடிய பகுதி. அங்கே வேலுமணிக்கு 3 ஃப்ளாட் இருக்குது. என்ன காரணம்? கார்பரேஷன் பைப்பு மொத்த கனெக்ஷன் கொடுத்துட்டார். மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எங்கே தண்ணி இருக்கு? சோமா செட்டில் கார்பரேஷன் வாட்டர், செம்பரம்பாக்கம் தண்ணி 24 மணி நேரம் கொட்டும். இதற்காக லஞ்சம். வேலுமணிக்கு 3 ஃப்ளாட் இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டச்சி நொறுக்கணுமா இல்லையா? தரமட்டம் பண்ணணுமா இல்லையா? மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் மேட்டுக்குடி இருக்கிற சோபா செட்டில் இந்த இளைஞர்கள் பூரா நடிகை கூட்டிகிட்டு போய் குடி கூத்து கும்மாளம் இரவு விழுந்து நடிகைகளுக்கு லட்சக்கணக்காக பணம் கொடுப்பது, இதுதான் இந்த இளைஞர்களுடைய வேலை. அப்போ குடிப்பதற்கு, அதாவது கும்பி காய்கிறது உங்களுக்கு என்ன கொடைக்கானல் குழு கொடைக்கானலான கேட்பாங்க. இந்த இளைஞர்கள் அத்தனை பேர் பலாயிரம் கோடி வச்சுருக்காங்க. 85 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது 85,000 பவுண்ட்ஸுக்கு ஒரு சாராய போத்தல் வாங்கிட்டு குடிக்கிறான். லண்டனில் இருக்கிற ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் இருக்கிற 85,000 ரூபாய்க்கு ஒரு மதுபானம் இருக்குது. 1 லிட்டர் மதுபானம். அது ஏதுடா உங்களுக்கு? அப்பம் பாட்டம் கூட்டெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறத பயிலுவோம். எல்லா மக்கள் சொத்து அப்படியே திருடுறான். மக்கள் சொத்தை அப்படியே கொள்ளையடிக்கிறான். அந்த திமிரு தான் இந்த உதயநிதிக்கு. இந்த பக்கம் அடியாள் யார்? பெரியசாமி ஒரு அடியாள், இந்த பக்கம் நேரு ஒரு அடியாள், 2 அடியாள். இவர் ராஜா வீட்டு கண்டுக்குட்டி. ஏண்டா உங்கள் அப்பா பாட்டம் கூட்டனே அத்தனை பேரும் புட்டுக்கட்டுற குடும்பத்தை சேர்ந்து வந்தாண்டா. உங்கள் வீட்டில் பண்ணையார்கள் விளையாடாத பண்ணையார்களே இல்லையே. இந்த பயலுவா இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அப்போ முதலமைச்சர். அப்போது இந்த திமிரு தான் 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்ட ஒரு முதலமைச்சர் விஜய். இந்த யாரோ இருக்கட்டும், சினிமாக்காரனா நாடக கூட்டக்காரனா இருக்கட்டும், மக்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வச்சுருக்கான். நீ எவ்வளோ பாலியல் வக்கரம் பிடித்து கீழே கொஞ்சம் பேரை திரிசான கத்த விட்டு காவிரி காஞ்சி போன்னு பார்த்த அங்கே இயற்கை மழை கபினி நிறைஞ்சு அவன் திறந்து விட்டான். இதை சகித்து கொள்ள முடியாத இந்த உதயநிதி என்ன சொல்கிறான்? தண்ணி தமிழ்நாட்டுக்கு கேட்டால் இவர் திரிஷா பக்கம் தண்ணியை திருப்பிடுறாருங்கிறான். அப்போது எவ்வளவு வக்கரம் பிடித்த நபர். இந்த வக்கரம் பிடித்த நபரை விஜய்க்கு ஆண்மை இருந்தால் குண்ட சட்டத்தில் அடைக்கும். அதுதான் சரியான தண்டனை. செய்வாரா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் இவர் இது நான் பேசவே இல்லை, தப்பாக மாற்றி போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது அரெஸ்ட் பண்ணி வேனில் கூட்டிகிட்டு போகும்போதும் எனக்கு இது காமெடியாக இருக்குது என்னை அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், காமெடி தானே. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பல லட்சம் வழக்கறிஞர் கொடுத்து ஒரு பெரிய லீகல் அட்டென்ஷன் நிறுத்தி வைக்கப்படுறதுனால அவருக்கு எந்த கவலையும் இல்லை. 6 மாத காலம் தனிமை சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைத்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ஆனால் சட்டத்தில் இப்போ நீதிமன்றத்தில் 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மீறி தஞ்சாவூர் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீதிமன்றமும் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கிற, எவங்களுக்கு சாதகமாக இல்லை. நீதிமன்றம் என்ன எல்லாம் சம்பளம் உதயநிதி வீட்டில் இருந்தால் கொடுக்குறாங்க, இல்லை சன் பிக்சர்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை கலைஞர் டிவி. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அதில் சட்டத்தை மூத்த வழக்கறிஞர்களை வைத்து சட்டத்தை உடைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. 5 வழக்கு போடலாம். தாவேக்காவினர் நீங்கள் திருச்சியில் ஒன்று, தஞ்சாவூரில் ஒன்று, கும்பகோணத்தில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று, சென்னையில் ஒன்று போட்டால் 5 வழக்காச்சு. 5 வழக்கு போட்டால் விஜய 6 மாத காலம் நீ குண்ட சட்டத்தை அடைச்சி வச்சிருக்கணும். அதான் சார், பெண் வன்கொடுமை இப்போ முக்தாரும் திருச்சி சூர்யாவும் என்ன பேசிட்டான்? 2 பேரும் குண்டசத்தில் அடைச்சிங்கல்ல விஜய். ஏன் இந்த உதயநிதியை குண்டசத்தில் அடையக்கூடாது? ஒரு பெண்ணை பார்த்து
தொடர்பே இல்லாத ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு விருப்பப்பட்டா ஒரு ஆணும் விருப்பப்பட்டா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை புது இடத்துல கொச்சைப்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிற ஒரு தேவதாசி குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதி குடும்பம் இதை மிக வன்மையாக இந்த மக்கள் மன்றம் கண்டிக்கணும். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர், அவரே கண்டிக்கலைன்னா எவன் கண்டிப்பா? குறைந்தபட்சம் ஒரு 10 வழக்காவது போட்டு நேரடியாக உதயநிதியை குண்டர் சட்டத்தில் அடைப்பது மட்டும்தான் இது சரியான தீர்வாகும். அப்பா மகன் பிள்ளை அத்தனை பேருக்கும் சிறைனா என்ன, சிறைனா என்ன, சிறைச்சாலையில் இதுக்கு தண்டனைனா என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற மூத்த ஊடகவியலாளருடைய கருத்து. இந்த ஆர்எஸ் பாரதி அவர் வந்து என்ன சொல்றாங்க, ஜனநாயக படுகொலை இது, காவேரி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த இவரை கைது பண்ணுறது ரொம்ப முக்கியமா, இந்த ஒரு இதுவுக்காக தாவேக அரசு வந்து திசை திருப்ப பார்க்குது, ஜனநாயக படுகொலை பண்ணுது அப்படின்னு விமர்சனம் பண்ணி. ஆமாம், ஆர்எஸ் பாரதிக்கு மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அறிவாலயத்தில். வாங்குற சம்பளத்துக்கு கூவித்தான் ஆகணும். இதை பேசலைன்னா அவருக்கு இப்போ சம்பளம் கொடுக்க மாட்டேன், விரட்டி விட்டுருவான். இப்படி பல அறிவாலய அடிமைகள் இருக்காங்க. சுயமரியாதையே இல்லாமல் உதயநிதிக்கு முன்னாடி கை கட்டி நிற்கணும். எப்படி நிற்கணும்? உதயநிதிக்கு முன்னாடி கை கட்டி நிற்கணும். இப்போ உதயநிதி பேர வயசு கொண்டு யாருக்கு? ஆர்எஸ் பாரதிக்கு. ஆர்எஸ் பாரதி ஒரு அறிவாலய அடிமை, அறிவாலய கணக்கு புள்ள வாங்குற காசு குவித்தான் ஆகணும். அதனால் அவரெல்லாம் ஒரு மக்கள் தலைவரோ இல்லை அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. சார், இப்போ சட்டப்பேரவை வந்து கூட போகுது, அதுக்காக தான் வந்து இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க, அத்தை தடுக்க தான் முயற்சி பண்ணி இந்த மாதிரி கைதுலாம் பண்ணுறாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. சட்டசபை வந்து கூட போகுது, அதில் எந்த மாதிரியான எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுவாங்க, எப்படி நடக்குமா? அதாவது சட்டசபை கூடுறதுனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொலை வழக்கில் மாட்டினா விட்டுடலாமா? சட்டத்தினுடைய கடமை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஒரு முதலமைச்சரை நீங்கள் பாலியல் வக்கரமாக ஒரு பாலியல் தொழிலாளியாக ஒரு பெண்ணை உருவகப்படுத்தின ஒருவனுக்கு என்ன தண்டனை? ஒரு நடிகை யாரோ ஒரு XRY ஒரு பெண்ணை பாலியல் தொழிலாளியாக சொல்லியிருக்கான். கீழே வந்து ஆள் பூரா கத்துறான், திரிஷாங்கிறான். தண்ணியை காவிரி தண்ணி விடுறான்னா தண்ணியை வேற எங்கேயும் விட்டுட்டு இருக்காருங்கிறான். அப்போ இது எவ்வளோ வக்கரம், இதுக்கு என்ன தண்டனை? நாளைக்கு என்ன பண்ணுவான்? அத்தனை பேர் எடுத்தான் சொல்லுவான். இப்போ அது அத்தனை பேர் ஏற்றி விட்டுக்கத்தான் சொல்லுவான். அப்போ குறைந்தபட்சமாக குண்டர் சட்டத்தில் அடைப்பது தான் இது சரியான தீர்வு. தாவேக சட்ட குழு இல்லை ஆடு திருடனா பிடிச்சி உள்ளே போட்டிருக்கானுங்க. இந்த ஆடு திருடுற பயலுக்கு பூரா புஷி கொஞ்சம் பேரை காசை வாங்கி போட்டிருக்கான். இவர்களெல்லாம் எப்படி இந்த வழக்கை கையாள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.